நான் இங்க வேலைக்கு வந்தேன். சரியா? நீங்க அதாவது இந்தியால இருந்து நீங்க இங்க வேலைக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நான் இப்படிதான் வந்தேன். ₹1 கூட செலவழிக்கல. நான் செலவழிச்சது மெடிக்கலுக்கு மட்டும் தான். அந்த மெடிக்கல் காசையும் கம்பெனியே எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ நீங்க இங்க இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரணும் அப்படி உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லைவ்ல நான் வந்து ₹1 கூட செலவு பண்ணல. சரிங்களா? மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு என் மேல கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் படிச்சிருக்கேன். அதை விட என்கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு. சரிங்களா? இதை தவிர ஒருத்தனுக்கு வேற என்ன வேணும்? வேற எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிங்கிள் டிகிரி இருந்தா போதும். டிகிரி இருக்கா? இல்ல, +2 தான் படிச்சிருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வேலைக்கு நான் போனியா, ஆனா ஃபாரின்ல தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? கவலை விடுங்க. கம்யூனிகேஷன் மட்டும் டெவலப் பண்ணுங்க. நேரா பாம்பேக்கு போங்க. நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல தாராளவாதியில ஒரு ரூம் எடுத்து தங்குங்க. ஒரு 1 மாசம் தங்குங்க. கீழேயே வந்து டீ கடையில வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் வரும். சரிங்களா? வாரத்துக்கு 3 நாள் நியூஸ் பேப்பர் வந்து அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க. அதுல வந்து உங்களுக்கு எந்தெந்த வேலை எல்லாம் உங்களுக்கு சூட் ஆகுமோ அதெல்லாம் வந்து கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இமெயில போடுங்க. போங்க, சிவியை டிராப் பண்ணுங்க. இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ₹1 கூட நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க குரோ ஆகி போயிட்டே இருப்பீங்க. சரிங்களா? நீங்க